சபாஷ், பெருமையா இருக்கு சுதர்ஷன். எவ்வளவு நல்ல வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கேன். கூட பெரிய கேங்க கூட்டிட்டு போனேன். எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போயிட்டு வந்தீங்களா? இத்தனை பேர் சேர்ந்து ஒரு தனவை பிடிக்க முடியல. வர வழியில குளமோ கிணறோ உங்க கண்ணுல படலையா? ஒருவேளை நாங்க வரது அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சோ என்னவோ. தப்பு என்னோடது இல்ல, பாஸ்கர்து. சந்தாவோட ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் மயங்கி அவளோட ஆட்டத்தை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கே போயிட்டான். அப்புறம் அவன் என்ன பண்ணானா? டான்ஸ் ஆனானா? எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அங்கேயே போய் அவனோட கொட்டத்தை நான் அடக்கி காட்டியிருப்பேன். மிஸ்டேக் பண்ணிட்டேன்பா. டோட்டலா இந்த பாஸ்கர் மிஸ்டேக் பண்ணிட்டான். என்ன பாஸ்கர், உனக்கு தனப்பிரபுவோட சீட்ல உட்காரணும்னு ஆசைல்ல? அவனை மாதிரி மிமிக்ரி பண்ணி என்ன மிரட்டின. இப்ப செஞ்சு பாரு மிமிக்ரி. கலா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, இந்த பிளான் பி கின் பில வேலை செய்யாதுன்னு. அவனை தூக்கிடு. ஏய் சுதர்சன், சும்மா ஓவரா துள்ளாதப்பா. இந்த பாஸ்கர் ஒரு குத்து விட்டான்னு வையே, ஒரே குத்து. என்னடா, யார குத்துவ? குத்தி பாடுறா. நான் ஒண்ணு இங்க புடவை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கல. போதும், நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் ஒத்து போய் தான் வேலையை முடிக்கணும். அதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க அவங்க வழியை அவங்க பாத்துக்கலாம். இப்ப 2 பேரும் நான் சொல்றது கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாம எதிரிய பலசாலி ஆக்குறீங்க. கொஞ்சம் உங்க மூளையை யூஸ் பண்ணுங்க. தானே ஓடி ஒளியற ஆள் கிடையாது. அவனால 4 பேரை அழிக்க முடிஞ்சதுன்னா அப்ப ஏன் மிச்ச பேரை விட்டுட்டான்? ஆனா அவன் அப்படி பண்ணலையே. அந்த நாட்டியக்காரி அதான் உன்னோட இதயராணி. அவன் ஏன் தனாக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கா? சுஜாதா என்ன ஆனா? இத்தனை விட தெரியாத கேள்விகள் நம்மள வாட்டுக்கிட்டு இருக்கு. இது பத்தி எதுவும் யோசிக்காம நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தனாவோட திட்டம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். அதனால இன்னையில இருந்து நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். உடனே போய் கொஞ்சம் பேரு சுஜாதாவை தேட அனுப்புங்க. கொஞ்சம் பேரு தனாவை தேட சொல்லுங்க. சொன்ன ஐடியாவை அமல்படுத்துங்க இப்பவே, உடனே. தனா, நாம கொஞ்ச நேரம் இந்த கோவில்ல தங்குறது நல்லது. நம்மள தேடுற எதிரி நாலா பக்கமும் தேடிட்டு இருப்பா. இங்க ஒளிஞ்சுக்கிறது சுலபமா இருக்கும். பாவம், அங்கிள் எங்க இருக்காருன்னே தெரியல. தர்மசத்திரத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். போல வாங்க. இங்க பாரு, இந்த தேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவ. நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்க. சரியா இன்னைக்குன்னு பார்த்து அந்த தாய் உன்னை இங்க வரவழைச்சிருக்கா. தாயே, நான் சார தேடி கிளம்பினேன். ஆனா உன் காலடியில வந்து சேர்ந்திருக்கேன். இதுக்கு என்னமா அர்த்தம்? சார் இங்கதான் இருக்காருன்னா அததான் நீ சொல்ல விரும்புறியா? தனா, நீங்க கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க. நான் இங்க பக்கத்துல எங்கேயாவது தர்மசத்திரம் இருக்கான்னு விசாரிச்சு வந்துடுறேன்.
சார் परिज्ञानाय कारुण्यम्